கோவை துடியலூர் அடுத்துள்ள மாநகராட்சி 1வது வார்டுக்கு உட்பட்ட அப்பநாயக்கன்பாளையம் கேப்டவுனில் 3வது கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய் பதிப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டதாலும் பாதாள சாக்கடைக்காக குழிகள் தோண்டப்பட்டதாலும் சேதமடைந்த சாலைகளை செப்பனிடும் பணியில் குறுக்கு சாலைகள் விடுபட்டதை அடுத்து கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளை வரவழைத்து அனைத்து சாலைகளையும் செப்பனிட அறிவுறுத்தினார். கோவை துடியலூர் அடுத்துள்ள மாநகராட்சி 1வது வார்டுக்கு உட்பட்ட அப்பநாயக்கன்பாளையம் கேப்டனில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அருகில் அர்ச்சனா நகர், மகா கணபதி நகர் உள்ளிட்ட பல நகர்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் இந்த நகர் சாலை வழியாகத்தான் துடியலூர் சாலைக்கு செல்ல வேண்டும். இந்த நிலையில் இந்த நகர் பகுதிகளில் 3வது கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய் பதிப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டதாலும் பாதாள சாக்கடைக்காக குழிகள் தோண்டப்பட்டதாலும் கடந்த 6 மாதத்துக்கு மேலாக சாலைகள் சேதமடைந்து பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாதவாறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது பணிகள் முடிந்த நிலையில் தார் சாலைகள் அமைக்க வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதில் நகர் பகுதியில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் மட்டும் தார் சாலைகள் அமைக்க வேலைகள் நடைபெறுகின்றன. நகருக்குள் இருக்கும் குறுக்கு சாலைகளில் தார் சாலைகள் அமைக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் இந்த நகர் பகுதி மக்கள் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமாரை நேரில் சந்தித்து அனைத்து சாலைகளிலும் தார் சாலைகள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த PRG அருண்குமார் MLA அந்த சாலைகளை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அங்கு வரவழைத்தார். அவர்களிடம் அதற்கான காரணங்களை கேட்டறிந்து அனைத்து சாலைகளிலும் முழுவதுமாக தார் சாலைகளை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் அதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உடனடியாக தன்னை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதிகாரிகள் குறுக்கு சாலைகளிலும் சேர்ந்து தார் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். இதனை கேட்ட ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமாருக்கு கைகளை தட்டி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது 1வது வார்டு கழக செயலாளர் சாந்திபூஷன், கட்சி நிர்வாகி சண்முகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நல சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.